ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அதில் வந்துட்டு விக்ரம் அவரால் எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து விஜய் பார்வதை கலாய்ச்சிட்டு போனாப்புல. அவருக்கு அதை தவிர்த்து வேறு என்ன தெரியும்? ஏன்னா அவர் கண்ணுக்கு விஜய் பார்வதி மட்டும்தான் தெரியும். ஈவன் இந்த விஜய் சேதுபதி அவர்களே வந்து அன்றைக்கி கலாய்ச்சிட்டார். உங்களது வந்து ஓகே, ஆனால் ஓவராக எல்லை மீறி போயிட்டுருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ கூட திருந்த மாட்டுறாரு. அதே மாதிரி அந்த குறும்படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சுன்னு சொன்னார். ஆனால் அதுக்காக போய்ட்டு விஜய் பார்வதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் வளர்ப்பை பற்றி இவங்க பேசவே இருந்தாலும் போய் மன்னிப்பு கேட்க போகும்போது உதாசீனப்படுத்தி நீ இப்போது 2 வாரம் ஒழுங்காக கம்முன்னு அப்புறமா நான் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கிறேன்ற மாதிரி நெக்கில் பேசினாள். இன்றைக்கி வந்து அவர் பேச மாட்டாருன்னு ஒன்றும் இல்லை, வச்சு செஞ்சுட்டு போயிட்டார். சரிங்களா விக்ரம். அடுத்தது கனி மேடம் வந்தாங்க. கனிக்கு என்ன தெரில, கமருதுமில் அவ்வளோ கோவம், ஒன்றுமே புரியல. வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து காம்படிட்டராக அவங்க யாரை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா விக்ரமை சொன்னாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் காம்படிட்டர் இல்லாமல் லிஸ்ட்லேயே இல்லைன்றது கமருதினம். என்னவா இருக்குன்னு பார்த்தா அவருக்கு இவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்துறாங்கன்னா அவருக்கு புரியவே மாட்டுதான். அதே மாதிரி அவருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து புரிய மாட்டேன். அவர் நம்மளுக்கு சொல்ல வைக்கிறது அவருக்கு புரியலையாம். 2மே அவருக்கு புரியலையாம். உங்களுக்கு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சரி. அப்புறம் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வேஸ்ட்டாம். அவர்கிட்ட முதல் பேசுகிறதே வேஸ்ட்டாம். அந்த டைம் எல்லாமே வேஸ்ட்டான டைமு. முதல்ல அவரை ஒரு ஆளாகவே நினைக்கலங்க. அவளாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கலாச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அப்பயும் வந்துட்டு கொஞ்சம் தான் பேசிட்டு போனார் நம்ம கமருதீன். திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பெண்களின் காவலன்னு அவர் நினச்சிட்ருக்கார் ஹீரோவா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 0 அப்படின்னு போகிறாங்க. ஏம்மா எதுக்குமா உங்களுக்கு பேர் கனின்னு வச்சுருக்காங்க, அதுனே எவ்வளோ அழகான ஒரு கனி அப்படி தானே பேர். நீங்கள் விஷம்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டூ மச். ஆனால் வந்துட்டு அதை வந்து ஈஸியாக தான் எடுத்துகிட்டு போனால் நம்ம கமருதீன். ஆனால் இந்த டாஸ்க்கை காலில் வச்சுருந்தா இன்னும் பிரிஸ்காக செமையாக வந்து சம்பவங்கள் நடந்திருக்கோன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ கனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாரம் கரெக்டாக எவிக்ஷன் நடந்ததுன்னா நேராக அவங்க வீட்டிலேருந்து நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து டிவியில் பார்த்துருப்பாங்க. நடக்காத காரணத்தெல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.